மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அரசு தரப்பில் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்களின் கோரிக்கையின் முழு விவரம் என்ன? வணக்கம். 63 அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைந்த அமைப்புதான் ஜாக்டோ ஜியோ. இந்த அமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து, குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். பல்வேறு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதனை அமல்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 3 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களை நிரப்ப வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் அதிகமான கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக பல போராட்டங்களுக்கு ஏற்கனவே தேதிகளை அறிவித்த நிலையில் அந்த வரிசைப்படிதான் இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த ஜாக்டோ ஜியோ முக்கிய நிர்வாகிகள் தலைமையேற்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை கல்லூரி சாலையில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் வெங்கடேசன் மற்றும் மாயவன், அன்பரசு ஆகியோருடைய தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அவர்களுடைய தலைமையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அங்கு திரண்ட போது மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே போலீசார் அவர்களை கைது செய்தனர். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான போலீசார் வளாகம் முழுவதும் குவிக்கப்பட்டதோடு வளாகத்தினுடைய 3 நுழைவாயில்களும் பூட்டப்பட்டன. அந்த டிபிஐ வளாக ஊழியர்கள் அடையாள அட்டையை காண்பித்த பிறகே அவர்கள் உள்ள அனுமதிக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் அதிகமான மாநகர பேருந்துகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வரக்கூடிய அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் தொடர்ச்சியாக போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் தற்போது 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக 3 ஆண்டுகளாக நிதிநிலையை காரணம் காட்டி தமிழக அரசு சொல்லிய போதும் இதுவரையிலும் கூட எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை என்று ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பரசு, மாயவன், வெங்கடேசன் உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த மறியல் போராட்டத்தில் பல்வேறு இடங்களில் அந்த நிர்வாகிகளும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னையில் நடந்த இந்த மறியலிலும் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அந்த பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதியில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத் மௌலானா வணக்கம். தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களின் கோரிக்கை என்ன? காவல்துறையினரோ அரசு தரப்பினரோ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? என்ன நடக்க இருக்கிறது? அதாவது ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதியில் பேரணியாக தொடங்கி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். காலவன்றி முடக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க உதவி ஆகியவற்றை உடனே வழங்க வேண்டும். அதே போல 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகையை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு ஆகியோருக்கு மறுக்கப்பட்டதை உடனே வழங்க வேண்டும். 2022 முதல் 2004 வரை தொகுப்பில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பணிகாலத்தில் அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதலே பணிவரன் முயற்படுத்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு ஆத்தப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பேரணியாக ஏராளமான ஆசிரியர்கள் புறப்பட்டு நேரடியாக அவர்கள் பல்வேறு அந்த கோரிக்கைகளின் கோஷங்களை எழுப்பியவாறு தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதிக்கு வந்தனர். அங்கு காவல்துறையினர் நீங்கள் சாலை மறியல் செய்யக்கூடாது என தடுத்தனர். இருந்த போதும் அவர்கள் நாங்கள் சாலை மறியல் செய்வோம் என அந்த நிர்வாகிகள் தெரிவித்த பின்பாக அனைவரும் ஒன்றாக புறப்பட்டு பேரணியாக ஆத்துப்பாலம் பகுதியில்
சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை நாங்கள் உங்களை கைது செய்வோம் என சொல்லி அவர்கள் கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் அவருக்கும் நாங்கள் சாலை மறியல் தான் ஈடுபடுவோம் என அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். இருந்த போதும் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோஷங்களை எழுப்பியவாறு நீண்ட நேரம் அந்த பகுதியில் அமர்ந்து சாலையில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதி முக்கியமான பகுதி. இந்த பகுதி தான் தஞ்சை பழைய பேருந்திலும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பகுதி. இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதையும் சரி செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இவர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த ஆத்துப்பாலம் பகுதி என்பது தஞ்சை மைய பகுதி. இந்த பகுதியில் ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்று வருவதால் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ஏனென்று சொல் காவல்துறையினரும் அதிக அளவிலே குவிக்கப்பட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. சென்னை தஞ்சையை தொடர்ந்து ராமநாதபுரம் மதுரை நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கை என்ன? தற்போது அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற இருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். அதாவது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சார்பில் இன்னைக்கு 500க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில அவர்கள் திடீரென ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மதுரை தேசிய நெடுஞ்சாலையில திடீரென அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் மற்றும் அந்த வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிவாரண தொகைகள் உள்ளிட்ட நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் இணைந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 100கணக்கான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. மேலும் அந்த சாலை மறியல் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கியும் வலுக்கட்டாயமாக இழுத்தும் தற்பொழுது அவர்களை கைது செய்து தனியார் மகாலில் அடைத்துள்ளனர். இதனால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.